கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று ஜெபாலய தலைவனை பார்த்து இயேசு சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். ஆனால் அந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்ட சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது யாரும் பயப்படாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் குடும்பத்தினர், சுற்றிலும் இருப்பவர்கள் எல்லாரும் வந்து முடிந்து விட்டது, இனி ஒன்றுமே செய்ய முடியாது, ஆகவே போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொன்னார்கள். அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் இயேசு யார் என்பதை அறியாதபடிக்கு அடைக்கப்பட்டிருந்தது. இயேசு எல்லாருடைய பாவங்களையும் வியாதிகளையும் வருத்தங்களையும் சுமப்பவர், மரணத்தை ஜெயிக்கப் போகிறவர் என்று அறியாதிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று. ஜனங்கள் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுதுதான் இனி இவனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நம்மை தள்ளி வைக்கும் பொழுதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய தேவ சித்தத்தை, திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மிலே துவங்குகிறவராகவே இருக்கிறார். ஜெபாலய தலைவன் அதை விசுவாசத்தினாலே முடிந்து போயிற்று என்று சொன்ன தன்னுடைய மகளுடைய வாழ்வை திரும்ப பெற்றுக்கொண்டான். ஏனென்றால் அவன் வரும் வழியிலே ஒரு அற்புதத்தை பார்க்கிறார். ஆகவே தேவன் மேலே இன்னும் விசுவாசம் உள்ளவனாய் இருக்க அது ஏதுவாய் இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கங்களை கண்டு, சூழ்நிலைகளை கண்டு, பிறருடைய அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்டு ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியிலே தான் நீங்கள் தேவனிடத்திலே விசுவாசமாய் இருக்கும் பொழுது அவர் உங்களை விசாலத்திலே நடத்த முடியும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிற நெருக்கங்கள் எல்லாம் இன்னும் நாம் அவரை கிட்டி சேர வேண்டும் என்பதற்காக தான். ஆகவே எதிர்மறையான வார்த்தைகளை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். ஆகவே நாம் அவருடைய வார்த்தைகளை கொண்டு அவரிடத்திலே உரிமையாய் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிற நீங்கள் ஒரு காலம் பதற மாட்டீர்கள். உங்களுடைய விசுவாசமான ஜெபம் பிணியாளிகளை கூட ரட்சிக்குமாம். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று ஆபகுக் 2:4 வாசிக்கிறோம். நீதிமானாய் இருந்தால் கூட அவனுடைய ஆத்மாவும் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். யாக்கோப்பு 2:24 மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படுகிறான். ஆதலால் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் உங்கள் கிரியைகளினாலே மற்றவர்களுக்கு உங்களுடைய தைரியத்தை வெளிப்படுத்துங்கள். இதை நாம் வேதாகமத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், மெதுவாய் அடித்த தென்றல் அங்கு கடுங்காற்றாய் மாறி போய் விடுகிறது. இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை ஒரு துளி அளவு கூட அங்கு இல்லை என்பதை நாம் அறிய முடியும். ஆனாலும் திடமனதாய் இருங்கள் என்று அங்குள்ள எல்லாருக்கும் பவுல் தைரியம் சொல்கிறார். ஏனென்றால் அவர் தேவனுடைய சத்தத்தை கேட்டிருந்தார். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று அங்கு அவருடைய வார்த்தையை கொண்டு அவர் எல்லாருக்கும் தைரியம் சொன்னதாக நாம் வாசிக்கிறோம். அதே போல தேவன் தாம் சொன்னபடியே அவருடைய வாழ்க்கையிலே இவரை கொண்டு அநேகரை கர்த்தர் அங்கு பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாயின் வார்த்தைகள், அறிக்கைகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்ததை, இழந்து போனதை, முடிந்து போகும் என்ற சூழ்நிலைகளை மாற்றி மீண்டும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவராகவே இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தையை நம்பியிருங்கள். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவாராக. ஆமென். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்ற வேத வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை பார்த்து, சவால்களை பார்த்து ஆண்டவரே, ஒரு நாளும் அவர்கள் பயந்து போய் விடாதபடிக்கு விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே அறிக்கையிட கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. விசுவாசத்தோடு சகல காரியங்களையும் எதிர்கொண்டு ஆண்டவரே உடைய தேவ பலனை பெற்று ஆண்டவரே இன்னும் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இவர்கள் முடிந்ததென்று என்று மூடிய வாசல்களை எல்லாம் கர்த்தர் இந்த நாளிலே திறந்தருளுவீராக. விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தாழ்த்துகிறோம், மகிமைப்படும் இயேசுவின் மூலம் ஜெபங்க. நல்ல பிதாவே, ஆமேன்.